வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜயை குறித்து பேசிய பேச்சு வைரலாகி இருக்கு. கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் திரிசா அவர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஹேஷ்டேக் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன ஹேஷ்டேக்? நோ சே டு திரிசா. இனிமேல் திரிசா வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு பயங்கரமான வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? திரிசா இன்றைக்கு அரசியலின் மைய புள்ளியா மாறி இருக்கிறார். திட்டுறதா இருந்தாலும் திரிசாவை திட்டுவாங்க, பேசுறதா இருந்தாலும் கொண்டாடுறதா இருந்தாலும் திரிசாவை கொண்டாடுவாங்க. எல்லா முக்கியமான இடங்களிலும் விஜய்க்கு பக்கத்துல திரிசா நிக்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரெண்டிங்ல ஒன்னா இருந்து போச்சு. இந்த சூழ்நிலையில தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேடையில பேசும்போது வார்த்தையை விட்டு மாட்டி இருக்கிறாரு. அது என்ன வார்த்தையை விட்டு? விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது எங்க அப்பாவை காணா அப்படின்னு கதை சொன்னார் இல்லையா? அது பல வழிகள்ல ட்ரெண்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும். அப்பாவை காணான்னு சொன்ன உடனே முதல்ல உங்க பையன்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் அப்பாவை காணான்னு தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் உதயநிதி என்ன சொல்லிட்டாரு? செங்கல்பட்டுல கேஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, உங்க மனைவி அவங்க தான் வீட்டுக்காரரை காணா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்கன்னு அவரு ஒரு குண்டத்துக்கு போட்டார். அது பயங்கர சர்ச்சையாயிட்டு இருந்துச்சு. நிறைய பேரு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில பயங்கரமா அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில நேத்து பேசின நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீர்னு அப்பாவை காணான்னு பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். போய் உங்க அம்மாட்ட கேளியா, உங்க அம்மாட்ட கேளுங்க உங்க அப்பா யாருன்னு, அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அதான் சட்டமன்றத்தில போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்து கொள்ளுமா? இது பயங்கர சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே இது கடுமையான விமர்சனங்களும் கண்டனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது. இவர் தான் முதல்ல திரிசாவை பத்தி பேசினவர். விஜய் திரிசா வீட்டுல இருந்து வெளியே வாங்க. என்னவா? விஜய் முதல்ல திரிசா வீட்டுல இருந்து வெளியே வாங்க, இப்படியே உள்ளேயே இருந்தீங்கன்னா என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி அப்படின்னு பேசி வருத்தம் தெரிவிச்சாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாச்சு. ஆனா பாஜக கட்சியை சேர்ந்த பெண்கள் யாரும் இதை பத்தி பேசல. இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு வாயை விட்டு மாட்டி இருக்கிறாரு. ஏற்கனவே திரிசாவை பத்தி பேசினதா, திரிசாவை ஆபாசமா பேசினதா, திரிசாவை கேவலப்படுத்தினதா கடுமையான போராட்டங்களை தாவேகாவினுடைய பெண்கள் செஞ்சாங்க. தாவேகாவினுடைய பெண் ஒருத்தர் தான் போய் தஞ்சாவூர்ல கேஸ் கொடுத்து அதனாலதான் நாங்க கைது பண்றோம் அப்படின்னு உதயநிதி அவர்களை கைது பண்ணி தெரு தெருவா ஊர்வலம் கூட்டிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சட்டசபையில எப்படி அவர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளத்தையும் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? ரொம்ப ஆபாசமா விஜயனுடைய அம்மாவையே அசிங்கமா பேசி உங்க அப்பா யாருன்னா உங்க அம்மாட்ட கேளு அப்படின்னு மோசமா பாலியல் ரீதியாக பேசி இருக்கிறாரு இன்னைக்கு நயினார் நாகேந்திரன். இது கண்டிக்கத்தக்கது. யாரா இருந்தாலும் அரசியலாக கருத்தியலாக நீங்க பேசுங்க. ஆனா அரசியலா கருத்தியலா நான் பேச மாட்டேன், குதிர்க்கமா எதிரும் புதிருமா நான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னா அது நேர்மையே இல்லை. ஆனா உண்மையான என்ன விஷயம்? நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படுவாரா? இதுக்கு முன்னாடி பேசினாரே கைது செஞ்சுட்டாங்களா? இதுவரை எத்தனை பேர் பேசிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்களா? அது நடக்கவே நடக்காது. ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மட்டும் அவர்கள் குறிவைத்து தாக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இவர் எப்படியாவது கைது பண்ணப்படுவார்ப்பா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திரிசாவை சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்பட்டாரே, அவங்க அம்மாவை சொன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களை பொறுத்தவரையில் திரிசா ஒரு டூல் கிட். அவருடைய முக்கியமான சூழ்நிலையில ஒரு துருப்பு சீட்டாக திரிசாவை பயன்படுத்துறாரு. இதென்னங்க புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க கூடும். யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் இவருடைய ஆட்சி குறித்து பயங்கரமாக மக்களுக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் திரிசா வந்துருவாங்க. இவர் ஆட்சியின் மீது மக்களுக்கு கோவம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு களத்துல இறங்குனாங்கன்னா திரிசாவை கொண்டு இறக்கிடுவாரு. இப்ப பேசும் பொருள் திரிசா பக்கம் போயிடும். இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் அப்படியே அமுங்கி போயிடும். இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. திரிசா அவர்கள் பக்கத்துல ஒரு லேடி போலீஸ் அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க, யூனிஃபார்ம்ல இல்ல. யாரையும் பக்கத்துல விடாம போ அப்படி போ இப்படி போன்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. திரிசாவுக்கு பயங்கரமான பாதுகாப்பு. நீங்க இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. திரிசா மேடல கொண்டு நிப்பாட்டுறது, அவங்க அப்பா அம்மாவோட உட்கார வைக்கிறது, அதோட அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு போலீஸ்காரங்களை வச்சு பக்கத்துல யாரையும் அண்ட விடாம இப்படி போ இப்படி போன்றது, இதெல்லாம் ஒரு போக்கஸ திரிசா அவர்கள் மேல குவிக்கிறது.
ஒரு போக்கஸ குறிச்சு திரிசாவை பற்றி பேச வைப்பது. நல்லாவா இருக்கு? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய ஆட்சியில கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, அதோட பயங்கரமான சட்ட ஒழுங்கு சிக்கல் வந்துச்சுன்னா உடனடியா திரிசா வந்துருவாங்க. இப்ப 2-3 நாளா என்ன நடந்துட்டு இருக்கு? கல்லூரிகள்ல போதைப் பொருள் கலாச்சாரத்தால மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் போதைப் பொருள்னால பயங்கரமா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நேத்து இங்க பக்கத்துல இருக்கிற திருவெற்றியூர்ல ஒரு படுகொலை நடந்திருக்கு. பள்ளிக்கூட மாணவர் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம மக்கள்லாம் பயங்கரமா கோவத்துல இருக்கும்போது இன்னைக்கு திரிசாவை கொண்டு வந்து இறக்கிட்டாரு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போதெல்லாம் விஜயனுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் அணிதிரளுகிறார்களோ, எப்போதெல்லாம் விஜயின் மீது ஒரு கேள்வியை வைக்கிறார்களோ, சட்டமன்றத்தில் அவர் ஒழுங்கா செயல்படாம இருக்காரா, இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் மேல ஒரு பிரஷர் வரும்போதெல்லாம் திரிசாவை கொண்டு வந்து இறக்கி அவர் அதை மடைமாற்றி திசை திருப்பி விட்டுருவாரு. எனவே திரிசா மேல பயங்கர காதல், அக்கறை அப்படிலாம் கிடையாது. திரிசா ஒரு டூல் கிட்டு, அவங்க ஒரு துருப்பு சீட்டு, அவ்வளவுதான் பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 27 ஆண்டுகளாக கூடையே இருந்த வாழ்வினையரான சங்கீதா அவர்கள் இவர் மீது கொடுத்த வழக்கையே மிரட்டி கிரட்டி பணத்தை கொடுத்து வாபஸ் வாங்க வச்சவர் தான் இவரு. சங்கீதா அவர்களை மேடையில என்ன பேசினாரு? இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மேடையில பேசினார். ஞாபகம் இருக்குங்களா? சங்கீதாவை குறித்து மேடையில பேசும்போது ஒர்த்தே இல்லைன்னு பேசினார். 27 ஆண்டுகள் கூட வாழ்ந்த இணையர், தனக்கு வாரிசுகளை பெற்றுக் கொடுத்தவர், தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்களிப்பை செஞ்சவர், அவங்களவே ஒர்த்து இல்லைன்னவர். பேரண்ட்ஸ் S.A. சந்திரசேகர் அவர்களுடைய 60வது பிறந்த நாள். மகன் போகலைங்க. அவங்க 2 பேரும் தனியா வயோதிக காலத்துல தனியா கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கவலையா இருந்தது அந்த போட்டோ. இன்னொன்னு, சந்திரசேகர் அவர்களே பேட்டியில சொல்லியிருக்காரு, நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவோம், எடுத்தாருன்னா பேசுவோம் அப்படின்னு. இந்த நிலைமையில தான் அவர் பெற்றோரையும் வச்சிருக்கிறார். ஏதோ திரிசா அவர்கள் அரசியலுக்கு பயன்படுறதுனால அப்பப்ப இறக்கி அரசியலை திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியமானதா படுது. எது? நோ சே டு திரிசா. திரிசாவுக்கு நோன்னு சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னா அப்படின்னு கட்சிக்காரர்களே பேச ஆரம்பித்திருக்காரு. பயங்கரமான வைரல் ஆயிட்டு இருக்கு. திரிசா இஸ் ஈக்குவல் டு DMK சங்கி ஆமை அப்படின்னு போடுறோம் பாருங்க. இன்னொருத்தர் எழுதுறாரு, நோ சே டு திரிசா போட்டாங்களா, இது ஹேஷ்டேக் எல்லாரும் போட்டது. அவன் போட்டுட்டு வி நீட் பூஜா அப்படின்னு போறான். பூஜான்னு இன்னொரு ஆக்ட்ரஸோடைய படத்தை போட்டு வி நீட் பூஜா. இப்ப இவங்க பெண்களை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுதுங்களா? இன்னொரு நடிகையுடைய பேரை போட்டு வி நீட் பூஜான்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, இவங்களுக்கு பெண்கள் குறித்த பார்வையே ரொம்ப மட்டமான பார்வை. சொந்த கட்சி பெண்களையே பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி வார்த்தைகளை விட்டு அவங்கள மிரட்டி உருட்டி அவங்கள பாலியலா துன்புறுத்தி பாலியலா பயன்படுத்தி கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து கூட்டு வல்லுறவு செஞ்சு அவங்கள MLA பாதுகாத்து இது தொடர்கதையாயிட்டு இருக்கு. இப்ப பெண்கள் குறித்த பார்வை என்னன்னா பாலியல் பண்டம், அவ்வளவுதான். அதான் ஒருத்தவங்க வர்றான், இதுக்கு இல்லையா ஒரு எண்டு, எனக்கு கெட்ட வார்த்தையா வந்துரும், நான் அமைதியா இருக்கேன், எங்க அண்ணனை விட்டுட்டு போயிடு, எனக்கு உன்னை அசிங்கமா கேட்க தோணுது, ஆனா அமைதியா இருக்கேன், இந்த கிழவி சூனியக்காரி எப்பயா போவ இப்படின்னு ஆயிரக்கணக்கான பதிவுகள் சமூக வலைத்தளத்துல போடப்பட்டிருக்கு. பாருங்களேன், பாத்தீங்களா? இதெல்லாம் கம்மி. அதாவது கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறத மட்டும் எடுத்து இதுல போட்டிருக்கேன். அப்போ தொடர்ந்து சொந்த கட்சிக்காரன் இன்னைக்கு திரிசா அவர்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதே போலதான் அந்தம்மா சங்கீதாவை பேசினாங்க. அன்னைக்கும் வேடிக்கை தான் பார்த்தாரு. அப்ப இவர்களுக்கு பெண்கள் குறித்த பார்வை என்பது மக மட்டமான பார்வை. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேங்க, திரிசா அவங்களோ சங்கீதா அவர்களோ 2 பேரும் விஜய் ஏமாற்றியவர். 2 பேருமே விஜய் ஏமாற்றினார். இங்க இவ்வளவு கேள்வி கேட்ட இந்த தம்பிங்க யாராவது ஒருத்தர் விஜய கேள்வி கேட்டாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இல்ல? பொதுவெளியில ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு தெரியாது? மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை பார்க்காம உங்களுக்கு என்ன வேணும் இப்படி யாராவது கேட்டாங்களான்னு பார்த்தா கேட்கல. எல்லாரும் திரிசாவை குறித்து தான் விரல் நீட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒருத்தர் யார் அப்படின்றத தீர்மானிக்கிறது மைய புள்ளியா ஆண்டிருக்கான். ஒரு பொண்ணை அஃபேர்ல இருக்காரு, ஒரு திருமணம் பண்ணியிருக்காருன்னா
திருமணம் பண்ணப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதைக்குரியவர்களா மாறுவாங்க. நம்ம ஊர்ல அப்படிதான் சூழல் இருக்கு. திருமணம் பண்ணிட்டா அவங்க மரியாதைக்குரியவர்கள், அவங்க குழந்தை பெற்றுக்கலாம், அவங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க, அவங்க சமூகத்துல சமமா நடத்தப்படுவாங்க, வெளியே கூட்டிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு ஆண் அங்கீகரித்த பெண்ணுடைய நிலைமை. ஒரு ஆண் அங்கீகரிக்கல, திரிசா அவங்க மாதிரி தோழியா வச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களே, அவங்க எப்படி பார்க்கப்படுவாங்க? அசிங்கமா அவமானமா பார்க்கப்படுவாங்க, கேவலமான வசைகளுக்கு உள்ளாவாங்க. அவங்க குழந்தைய பெத்துக்க முடியாது, சொத்து கேட்க முடியாது, அவங்க உரிமை கொண்டாடவே முடியாது. அப்போ ஒரு நடுவுல நின்னுக்கிட்டு ஒரு ஆண் இந்த பெண்களை எல்லாம் சுத்தி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க கேள்வி யாரை நோக்கி வைக்கிறீங்க? திரும்ப திரும்ப பெண்களை நோக்கியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கேள்வியத்தான் உங்க ஒன்னனை நோக்கி வைங்களே, அப்பயாவது அவர் திருந்துறாருன்னு பாப்போமே. அப்ப இது மாதிரி மீண்டும் மீண்டும் யாரையோ ஒரு பெண்ணை பொது அரசியலுக்குள்ள அவமானப்படுத்தி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்கள கேள்விக்குள்ளாக்கி, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணாம யார் முதல் குற்றவாளின்னு பார்த்தா அவங்கள நோக்கி கேள்வியை வைங்க. இப்ப இன்னைக்கு எழுப்பப்பட்ட இந்த ஹேஷ்டேக் கூட திட்டமிட்டு அவரு பாதுகாக்கிறதுக்காக கிளப்பி விட்டதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் திரிசாவை ஒரு டூல் கிட்ட தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. எச்சரிக்கையா இருக்கணும் தாவேகா கும்பல்கிட்ட.